ராமன் லக்ஷ்மணன் சீதையை தேடிக்கொண்டு கிஷ்கிந்தைக்குள் நுழைந்து விட்டனர். ரிஷமூக பர்வத்தத்திலே சுக்ரீவன் ஆஞ்சநேயர் இவர்கள்லாம் மறைஞ்சின்னு இருக்கா. வாலியின் இடத்துல அஞ்சி ஓடி ஒளிஞ்சின்னு இருக்கிற இடம். ராமலக்ஷ்மணர்களை பார்த்த உடனே சுக்ரீவன் ஹனுமாரை அனுப்புகிறான். நீ போய் பாரு, பார்த்து வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நம்ம பக்கத்தில் சேர்த்துனுட்டா இவர்களை வச்சுன்னு வாலியை ஜெயிச்சு விடலாமா பார்ப்போம். அவன் ஆசை அவனுக்கு, இவர்களை வச்சுன்னு வாலியை ஜெயிச்சு விடலாமான்னு ஹனுமார் அப்போ தான் வரார். அவர் தன் உருவத்தை விடுத்து மறைத்து கொண்டு ஒரு சன்னியாசி வேஷத்தில் தான் வரார். நாம் யாருன்னு சொல்லிக்க வேண்டாம், நம்ம சன்னியாசியாகவே வருவோம் அப்படின்னு ராமன் முன்னாடி போனால் எல்லாம் மறந்தே போச்சு. அவர் ராமனேன்னு சேவித்த உடனே தங்கிட்ட இருக்கிற சட்ட புத்தி நேர்மையற்று நினைத்ததெல்லாம் வீணா போச்சு. நான் தான் ஹனுமான்னு சொல்லினுட்டார். அப்போ ஒரு 10 நிமிஷம் ஆஞ்சநேயர் பேசுகிறார். நான் ஆறு, சுக்ரீவன் ஆறு, எதனால் நாங்கள்லாம் ரிஷமுகத்தில் மறைஞ்சிட்டு இருக்கோம், எங்களால் எப்படி கையால் ஆகலை, எல்லாத்தையும் 10 நிமிஷம் பேசினார். பேசிட்டு நிறுத்திட்டார். நானே வளவளான்னு பேசின்னு இருக்கேன், ராமா நீ பேசவே மாட்டேங்கிறிய. ராமன் திரும்ப பேசணும். அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லணும்னா தான் பதில் சொல்லலை. பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணன் நீ பேசு. தமபியபாஷஸ்த சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம். சுக்ரீவனுக்கு சச்சிவன் மந்திரி, மந்திரின்னு சொல்லிக்கொண்டு இந்த ஹனுமார் வந்திருக்கார். அவருக்கு என்ன பதில் சொல்லணுமோ நீ சொல்லு. லக்ஷ்மணன் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மணா, நம்ம இக்ஷ்வாகு குலத்தினுடைய பெருமை இங்கேயான்னு கொடுத்துடாதே, இவர் ரொம்ப சாமர்த்தியமாக பேசியிருக்கார், அதுக்கு தகுந்து நீயும் கொஞ்சம் நன்னா பேசணும். அவரே ஆதிசேஷனுடைய அவதாரம், 1000 நாக்கு ஆதிசேஷனுக்கு நன்னாவே பேச தெரியும். நான் பேச ஆரம்பிக்கச்சவே நானே பயந்துட்டு பேச ஆரம்பிக்கிறேன். இது பக்கத்தில் ஒருத்தர் வந்து, பாரு இங்கேயானு பேரை கொடுத்துடாதே, ஒழுங்காக பேசினால் பேசவே வராது, வாயே வராது. அதனால் வராமல் அவரும் தடுத்து நிறுத்திட்டார். அப்போ ராமன் ஒரு 10 ஸ்லோகங்களாலே ஹனுமானுடைய பேச்சு சாமர்த்தியம், அவருடைய ஞானத்தின் சீர்மை, செயல் ஆற்றல் எல்லாத்தையும் என்னமா கொண்டாடி இருக்கார் தெரியுமோ. நான் ருக்வேத வினீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதம். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இது அனைத்தையும் ஒருத்தன் கற்கவில்லை என்றால் இவன் பேசுகிறாப்பில் பேச முடியாது.